ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு வந்துட்டு க்ரீம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நான் செப்பரேட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வந்து ஹேண்டே வந்து பீட் பண்ணி நம்ம எப்படி வந்துட்டு கேக் க்ரீம் வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பீட்டை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பீட்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து பீட்டை வச்சு வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேக் க்ரீம் வந்து ரெடி பண்ணதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதே நீங்கள் வந்து ஹேண்டில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து எடுத்துக்கும். ஸோ நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பீட்டை வச்சு நம்ம அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கேக் க்ரீம் வந்து ஈஸியாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லாவே வந்து கெட்டியாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் அப்படி இந்த க்ரீம் பதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய க்ரீம் பார்த்தீங்கன்னா தயாராகிருச்சு. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நல்லாவே ஒயிட் கலரில் அந்த க்ரீம் பதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ரீம் வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கவுழ்த்தி பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து இந்த க்ரீம் வந்து விழக்கூடாது. ஸோ அப்படியே அதே டைரெக்ஷனாக இருக்கணும். ஸோ அதுதான் க்ரீமோடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஜெலாட்டை வச்சுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 200 கிராம் அளவு பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 1/4 கிலோ அளவு இருக்கும். கப்பில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா 2 கப் அளவு இருக்கும். சேர்த்து நல்லா செழிச்சு எடுத்ததுக்கப்புறமா எந்த கப்புக்கு நீங்கள் மைதா எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் அளவு சுகரை இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதையும் ஜல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ கேக்குக்கு எப்போவுமே வந்து மாவு வந்து நல்லாவே வந்துட்டு பவுடராக இருக்கணும். எந்த ஒரு கட்டிகளுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ விஸ்கோ வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த சுகரும் மைதாவும் நம்மளுக்கு நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா வரும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஆயில் சேர்த்து செய்யும் போது கேக் நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கோ வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த ஆயில் எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால் வந்துட்டு வெதுவெதுப்பாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து சூடாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் வெதுவெதுப்பாக வந்து இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் தேவைப்பட்ட ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கேக்குடைய பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வெனிலா எசன்ஸ் இந்த மாவோட நம்மளுக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கேக் ஊற்றுறதுக்கு ட்ரே வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பார்த்தீங்கன்னா கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸோ எல்லா பக்கமும் குக்கரில் எல்லா பக்கமும் நம்ம வந்து ஈக்குவலாக, அதாவது ஈவனாக வந்துட்டு ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த மாவை எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் வந்துட்டு நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிட போகிறோம், அந்த கேக் மாவை. ஸோ இது கூட ஆட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 வாட்டி இந்த டின்னை வந்து தட்டிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ஏர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதில் மாவை ஆட் பண்ணியிருக்க அப்புறமா இதை நம்ம தோசை மாவு, அதாவது தோசை பேனில் வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வைக்காமல் நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கீழே ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கூட வைக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். இப்போ குக்கரில் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு விசில் வந்து போடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 30 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. நம்மளுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கேக் வந்து பேக் ஆகி வந்துடும். இப்போ மேலே வந்து மூடி போட்டுருக்கலாம். விசில் வந்து போடக்கூடாது. ஸோ போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 30 நிமிஷத்தில் வந்து கேக் வந்து ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கேக்கு நல்லாவே வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு உள்ளே விட்டோம் அப்படின்னா அதில் ஒட்டாமல் பார்த்திங்க அப்படின்னா வரணும். ஸோ இப்போ கேக் வந்து வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஃபேனில் ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சு மேலே இருக்க பாட்டை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது மேலே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது கொஞ்சமாக வந்து பாலில் சுகர் சேர்த்துட்டு அந்த சுகரை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பாலை வந்துட்டு
ரொம்ப வந்துட்டு ஆட் பண்ணிடுறாங்க, கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டெப்பை வேண்டாம் வச்சுக்கோங்க, தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை நம்ம இது மேலே வந்து அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேஷனுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் பவுடரை வந்து மேலே வந்து தூவிடலாம். கொஞ்சமாக வந்து மிக்சியில் அரைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே வந்துட்டு நம்ம வந்து கேக் வந்து வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.